இந்த அப்கமிங் வரக்கூடிய சிஜிஎல் எக்ஸாம்ஸ்க்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எப்போவுமே வெக்காபுலரி. நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருப்பேன். அந்த வெக்காபுலரியில் ஒரு இம்பார்ட்டண்டான செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன். ஸோ இந்த ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன்றது ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக அரௌண்ட் 8 மார்க்ஸில் 2 to 3 மார்க்ஸ் Tier 1லையும் அண்ட் Tier 2ல் 45 மார்க்ஸ்க்கு இப்போ நம்ம கெஸ் பண்ணுறபடி பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மார்க்ஸ் இது மட்டுமே வரும். இந்த 4-5 மார்க்ஸ்ன்றது இன்ட்டு 3 போடும்போது நமக்கு எவ்வளோ பெரிய மார்க்ன்றதே தெரியும். ஸோ ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், சினோனிம்ஸ், ஆண்டனிம்ஸ் கிட்டத்தட்ட இது எல்லாமே ஒரே டாப்பிக்காக இருந்தாலுமே இதை எப்படி நம்ம எக்ஸாமில் அப்ரோச் பண்ணுறது அதை தான் இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வேர்ட்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் அதாவது 2021 சிஜிஎல்ல என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும், ஒரு வேர்டோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நம்ம எப்படி அந்த வேர்டு நம்ம கண்டுபிடிக்கணுன்றதை நம்ம பார்ப்போம். என்னென்ன வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 2021, 2020, 2019, 2017 இந்த 4 வேர்ஷன்ஸோட பேப்பர் பார்ப்போம். அண்ட் இது போக டாப் 50 இல்லை 100 வேர்ட்ஸ். ஸோ என்னால் இந்த டைமுக்குள்ளே எவ்வளோ முடிக்க முடியுமோ அந்த டாப் 50 வேர்ட்ஸ் ஆகுது நான் மினிமம் வந்துட்டு இந்த வீக் எண்டில் நான் ஒரு வீடியோ போடுவேன். ஸோ இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் எடுத்துகிட்டு போகிறோம். அதே மாதிரி எரர் ஸ்பாட்டிங் சீரிஸும் ஒன்று எடுத்துகிட்டு போகிறோம். எரர் ஸ்பாட்டிங் அண்ட் இடியம்ஸ் அண்ட் ஃபேஸஸ் இந்த மொத்தம் 3 சீரிஸ் போக போகுது. இது எல்லாத்துமே உங்களுக்காக தான் நான் பண்ணுறோம். மறக்காமல் வீடியோ நீங்கள் பார்த்தாலே போதும். ஸோ நான் உங்களை வந்து பர்ச்சேஸ் பண்ண சொல்லலை, எதுவுமே நான் பார்க்க சொல்ல, வீடியோ மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். முடிஞ்சால் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ உங்கள் சர்க்கிளையோ நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா இட் வில் பி வெல் அண்ட் குட். ஓகே, இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் கிளப். ஐ அம் லோகேஷ் பிரவீன். ஓகே, இன்னைக்கான வேர்ட்ஸ் நம்ம பார்ப்போம். நான் வேர்ட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். நம்ம சேனல் பார்க்குற ஒரு 50% மேலே இருக்க வியூவர்ஸ் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணலை, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வேர்ட்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வேர்டு என்னன்னா, ஆக்சுவலாக இங்கே வேர்ட் கொடுக்க மாட்டாங்க, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த எக்ஸ்ப்ளனேஷனை வச்சு இதுக்கான வேர்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, இந்த எக்ஸ்பிரஷன் வச்சு இதுக்கான வேர்டை ஐடென்டிஃபை பண்ணணும். என்ன கொடுத்துருக்காங்க? A group of 3 novels or plays each complete in itself. இல்லை முக்கியமான வேர்ட் 3, ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையுமே ட்ரை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ட்ரைனா 3 தெரியும். 3 novels or plays each complete in itself. ஓகே, இப்போ 3 கதை நான் எடுக்கிறேன். இந்த 3 கதையுமே ஒன்றுக்கு ஒன்று ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் ஒரே சீரீஸில் வராது. அப்போ ஒன்றுக்கு ஒரு தொடர்ச்சியாக வந்தால் தான் சீரீஸ். இது தொடர்ச்சி இல்லை, ஒரு கதை எடுப்போம் முடிப்போம், அதே மாதிரி இன்னொரு கதை எடுப்போம் முடிப்போம். இது எல்லாமே ஒரே சீரீஸில் வரும். இது எல்லாமே ஒரு பேட்டர்னில் வரும். அந்த பேட்டர்னுக்கு தான் இந்த 3 நாவல்ஸ். அப்போ அதுக்கேற்ற மாதிரி வேர்டு என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷனில் வேர்ட்ஸ் எலிமினேட் பண்ண தான் பார்க்கணும். இப்போ நம்ம சீரீஸை நம்ம அந்த விதைகள் சீரீஸ் போடுவோம்ல, அதை நீங்கள் பார்த்தாலே அது சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸ் மட்டும் கிடையாது, டோட்டலாகவே நம்ம ரூட் வேர்டை வச்சு தான் வெக்காபுலரியை கற்றுக்க பார்க்குறோம். நான் சொன்ன மாதிரி 80% சிச்சுவேஷன்ஸ்க்கு நமக்கு ரூட் வேர்ட்ஸ் இருக்குது, 80% வேர்ட்ஸ்க்கு ரூட் வேர்ட்ஸ் இருக்குது. இப்போ இதெல்லாம் பாருங்கள். இந்த ட்ரை ஒரு பக்கம் வைக்கலாம். இந்த இடத்துல முக்கியமான வேர்ட் பாருங்கள், ட்ரையம்பு. விர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல். நேற்று கூட நம்ம ஒரு லாஸ்ட்டாக போட்ட ஒரு ஆண்டனிம்ஸ் வீடியோவில் விதைகள் சீரிஸ் ஆண்டனிம்ஸ் வீடியோவில் ஒரு வேர்ட் பார்த்துருப்போம், விராயில். அது மாதிரி ஒரு பார்ப்போம். அதே மாதிரி விராகோ. விர்னா மேல் அப்படின்னு நான் சொல்லணும். ஆக்சுவலாக இதில் விராகோன்றது என்னன்னா, இட் ரெஃபர்ஸ் டு விராகோ. இது விராகோக்கு மீனிங் என்ன? அ ஃபீமேல் ஹூ இஸ் வெரி அக்ரெசிவ். ஓகே, ரொம்ப இந்த சண்டைக்காரி அப்படின்னு சொல்லுவாங்களா, அடங்கப்படாத சண்டைக்காரி. ஏன் விராகோன்னு சொல்கிறாங்கன்னா, அந்த ஃபீமேலுக்கு மேல் மாதிரி ஆட்டிடியூட் இருக்கும், அதனால தான் அவங்கள விராகோ அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கும். இதான் மீனிங். அதுமாதிரி விராயில், இது தமிழ்லையுமே சொல்லணும் வீரியம் அப்படின்னு சொல்லுவாங்களா, ஒரு ஆம்பளை வீரியமாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ விர்னா விராயில்னா அந்த மாதிரி வீரியமாக இருக்கிறது தான். ஓகேவா? அப்போ விர்னா மேல் தெரிஞ்சா. ட்ரையம்விர் அப்படின்னா 3 பேர் சேர்ந்த ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன், ஒரு பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி. ஒரு அத்தாரிட்டி 3 பேர்கிட்ட பங்கிட்டு வரும், அதுதான் நம்ம ட்ரையம்விர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ட்ரிப்ளெட் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா 1 of 3. ட்வின்ஸ் கேள்விப்பட்டீங்களா? அதே மாதிரி ட்ரிப்ளெட்னா 3 பேர் இருப்பாங்க, அதில் ஒரு ஆள் நம்ம ட்ரிப்ளெட்ஸ் அப்படின்னா 3 பேரில் ஒருத்தர் அப்படின்றதா ட்ரிப்ளெட். ஓகேவா? ஸோ ட்ரிவெட் அப்படின்னா இந்த வேர்டு நீங்கள் பார்க்கும்போது ட்ரை பாடுன்னு ஒரு வேர்டு இருக்கும். பாடுன்ற வேர்டு எதில் வந்ததுன்னா பெட்லேருந்து வேர்டு இருக்கும். இது காலப்போக்கில் தான் வெட்டா, பெட்டுன்றது வெட்டா மாறிச்சு சொல் வழக்கில். அப்போ ட்ரை வெட்டுன்றது என்னென்னா, நமக்கு இப்படி வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு பொருள் வச்சுருப்பாங்க, 3 கால் வச்சு ஒரு பொருள் வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலே வந்துட்டு இப்படி ரவுண்ட் இருக்கும், அதுக்கு 3 கால் இருக்கும், இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அது எதுக்குன்னா, ஒரு ஹாட்டான பொருளில் ஒரு பானையத்துக்கு அது மேலே வைக்கிறதுக்காக வச்சுக்கோ. தட் இஸ் கால் ட்ரை வெட். ட்ரை வெட்னா ட்ரை பெட் அப்படின்னு மாதிரி. பெட்னா லெக். நான் 3 கால் உடையது தான் ட்ரை வெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது 3மே நமக்கு ஆன்சர்ஸ் கிடையாது. ஆன்சர் வந்து ட்ரிலாஜி. லாஜி அப்படின்னா லாஜிக், ஃபிலாசபி அந்த மாதிரி சொல்கிறது. அப்போ ஒரு ஐடியாவை எடுத்து நான் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தான் ட்ரிலாஜி. ஒரு புக் எழுதுவாங்க, ட்ரிலாஜி புக்குன்றது அது சீரிஸ். ஒரு புக் எடுப்பாங்க முடிப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு ஆஸ்பெக்ட், அதோட புக்கோட இன்னொரு ஆஸ்பெக்ட் இருக்கும், அதை ட்ரிலாஜின்னு சொல்லுவாங்க.
ஸோ அதுதான். இப்போ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ட்ரிலாஜி. இதை நான் மார்க் பண்ணிடுறேன். A place where coins, medals or tokens are made. A place வந்துச்சா, where coins, medals, tokens are made. இப்போ இதில் மில் வராது, ஒர்க் ஷாப் வராது, இது ரெண்டுமே வராது. அடுத்து ரெண்டு பார்த்தீங்கன்னா மின்ட், கேஸ்டிங். கேஸ்டிங்ன்றது என்னன்னா ஒரு விஷயத்தில் ஒரு பொருளை உருக்கி ஒரு இதில் ஊற்றி அது மோல்ட் பண்ணுவாங்களா, அதுக்கு பேர் தான் கேஸ்டிங். இந்த மின்ட்ன்ற வேர்டை நீங்கள் பார்க்கும்போது எத்தனை பேருக்கு தெரியும், சென்னையில் மின்ட் ஸ்ட்ரீட்னு ஒன்று இருக்கும். மின்ட் ஸ்ட்ரீட் இதுதான் ஏஷியாவில் லாங்கஸ்ட் ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க. லாங்கஸ்ட் ஸ்ட்ரீட். அதுக்கு ஏன் மின்ட் ஸ்ட்ரீட்னு பேர் வந்துச்சுன்னா, ரெண்டு ஏரியா இருக்கும் சென்னையில், வாஷர்மேன்பேட்டு, மின்ட் ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு. வாஷர்மேன்பேட்டில் அப்போ அந்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க துணிகளை வந்து வாஷ் பண்ணுறதுக்காக போட்டிருப்பாங்க. அதுதான் ஒரு காலப்போக்கில் வாஷர்மேன் பெட், அங்கே தெலுங்கு பீப்புள் செட்டில் ஆயிருப்பாங்க, அங்கே பெட், அந்த வாஷர்மேன் பெட்டுன்னு அப்படி மாறி இருக்கும். அது இன்னொரு இடம் தான் மின்ட் ஸ்ட்ரீட். மின்ட் ஸ்ட்ரீட்ன்றது என்னன்னா, அங்கே தான் அவங்க காயின் அச்சடிக்க ஆரம்பித்தாங்க. அந்த காயின் அச்சடிக்கிறது, காயின் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற இடமா இருந்துச்சு, அதனால அது பேர் மின்ட் ஸ்ட்ரீட்டாக வந்துச்சு. மின்ட்ன்ற அ பிளேஸ் வேர் காயின்ஸ், மெடல்ஸ் அண்ட் டோக்கன்ஸ் ஆர் மேட். இப்போ கூட அது கவர்மெண்ட் ப்ரெஸ்ஸாக இருக்கும். கவர்மெண்ட் ப்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இன்னமும் அது இருக்குது. ஆனால் இப்போ காயின்ஸ் அச்சடிக்கல. அப்போ அந்த டைமில் அந்த காயின்ஸ் அச்சடிக்கிற இடமா இருந்தனால தான் அது பேர் மின்ட். மின்ட்னா காயின் அச்சடிக்கக்கூடிய இடம். ஸோ பிளேஸ் வேர் காயின்ஸ், மெடல்ஸ், டோக்கன்ஸ் ஆர் மேட். இப்போ கவர்மெண்ட் ப்ரெஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். அடுத்து அ பர்சன் ஹூஸ் trained, இது ஸ்பெல்லிங் வந்து trained to travel in spacecraft. ஓகே, ஸோ பர்சன் வந்துட்டோன்னே எல்லாமே ஷேர் அதில் தான் முடியும். இல்லை எந்தெந்த வேர்ட்ஸ் நம்ம பண்ணோம், ஃபஸ்ட்டு கொரியோகிராஃபர் வராது, ஏன்னா அது டான்ஸ் ரிலேட்டட். ஷாஃபர் வராது. ஷாஃபர்ன்றது கார் டிரைவ் பண்ணுறவர் தான் ஷாஃபர். ஆங்கர், ஆஸ்ட்ரோனட். ஆங்கர் நமக்கு தெரியும், டிவியை ஹோஸ்ட் பண்ணுறது ஆங்கர். அப்புறம் அது கிடையாது. ஆஸ்ட்ரோனா ஸ்பேஸ், நாட்னா பர்சன். ஆஸ்ட்ரோநாட்ன்றது தான் இதுக்கான அர்த்தம். இன்னொரு வேர்டு இருக்கும், காஸ்மோநாட். காஸ்மோநாட்னு ஒரு பேர் இருக்கும், அதுவும் ஆஸ்ட்ரோநாட் தான். ஆனால் இது வந்து ரஷ்யன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய நேம். இது ரஷ்யாவில் யூஸ் பண்ணக்கூடிய நேம் வந்து காஸ்மோநாட். அவங்க காஸ்மோநாட்னு சொல்லுவாங்க, அமெரிக்காவில் ஆஸ்ட்ரோநாட்னு சொல்லுவாங்க. அடுத்து ஒன் ஹூ டஸ் நாட் டேக் எனி ஆல்கஹாலிக் ட்ரிங்க். இது எல்லாருக்குமே தெரியும். ஹூஸ் அ டீ டோட்டலர். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாக்கி எல்லாமே பர்ஃபெக்ஷனிஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. ஆஸ்ட்ரோலாஜர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பிளானட்டோட மூவ்மெண்ட் வச்சோ இல்லை ஸ்டார்ஸோட அலைன்மெண்ட் வச்சோ இதெல்லாமே வச்சு பர்சனோட லைஃப்பை கணிக்கிறவர் ஆஸ்ட்ராலஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. வெஜிடேரியன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அடுத்து a herd of flock or animals being driven in a body. இப்போ herd of flock or animals, sorry, a herd or flock of animals being driven in a bodyனா, இப்போ ஒரு ஆடெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு. அது மேய்ஞ்சி பிடிச்சோன்னா அந்த மாடு எல்லாத்தையும் அப்படியே கூட்டிகிட்டு போவாங்க தெரியுமா. அப்போ ஒரு மாடு லைனாக ஒரு படை மாதிரி இப்படி போகும். பீங் ட்ரிவன் இன் பாடி. இன் பாடினா ஒரு பாடியாக மாதிரி போவாங்க. அப்போ அந்த ட்ரிவன்றது அப்போ அவங்களை கூட்டிகிட்டு போகிறாங்களே, அந்த பரேட் மாதிரி போகல, அதை என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரோவ் அப்படின்வாங்க. ஸோ ட்ரோவ்னா செல்றது, அதை ட்ரைவோட பாஸ்டன்ஸ் ட்ரோவ். இந்த ட்ரோவை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, அப்போ அது நடந்து போகும் ஒரு நேர்கோட்டில், அப்படி நடந்து அது பரேட் மாதிரி போகும். இதில் க்ரௌட், கிளஸ்டர், த்ராங். கிளஸ்டர்ன்றது என்னன்னா, இப்போ கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ்ன்னு சொல்லுவோம். கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ் ஏன்னா அங்கங்கே இருக்கும். கிளஸ்டர்னா ஒரு அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கா வந்து அங்கங்கே சதறி இருக்கிறது கிளஸ்டர். த்ராங் அண்ட் க்ரௌடுன்றது என்ன, மக்கள் ஒன்று சேர்றது க்ரௌட். அதே மக்கள் ஒன்று சேர்ந்து அப்படி இப்படி நான் மூந்திருப்பாங்க. இப்போ டி நகரில் போனீங்கன்னா அங்கங்கே போயிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் த்ராங். மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா த்ராங், அப்படியே இருந்துச்சுன்னா க்ரௌட். அப்போது a herd of flocks or animals being driven in a bodyனா ஒரு பாடியாக அவங்க போகும்போது அது நம்ம ட்ரோவ்னு சொல்லலாம். ஸோ தி ஆன்சர் இஸ் ட்ரோவ். அடுத்து a person who listens to someone's private conversation without them knowing. ஒருத்தவங்களோட பேசுறது ஒட்டு கேட்கறது. அப்போ ஒட்டு கேட்கறது அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபியூஷன் எது கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பை கொடுக்கலாம், சீக்ரெட் ஏஜென்ட் கொடுக்கலாம், இன்ஃபில்ட்ரேட்டர் வராது. இன்ஃபில்ட்ரேட்டர்னு யார் ஒருத்தர் ஊடுருவாங்களோ அவங்கள இன்ஃபில்ட்ரேஷன் அப்படின்னா ஊடுருவது, இது வராது. அப்போ ஈவ்ஸ் ட்ராப்பர், இந்த 3 வேர்டு வரலாம். ஸ்பைன்றது உளவு பார்க்குறவர், ஆனால் ஒட்டுக்கு தான் கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. அதே தான் சீக்ரெட் ஏஜென்ட்டும் சில நேரம் உளவு பார்க்கலாம். ஆனால் ஈவ்ஸ் ட்ராப்பர்ன்றது ஒட்டி கேட்குறது. ஈவ்ஸ்னா இயர்ஸ் ட்ராப்பர். அப்போ அவங்கள காது அங்கே போட்டு வைப்பாங்க, அப்படியே ஒட்டு கேட்பாங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ஈவ்ஸ் ட்ராப்பர். அடுத்து a large building with an extensive floor area typically for housing aircraft. இந்த இடத்துல முக்கியமான வேர்டு ஏர்கிராஃப்ட். ஏர்கிராஃப்ட்னா ஒரு பெரிய ஷெட்டு மாதிரி இருக்கும். நீங்கள் மூவிஸ்லாம் பார்த்துருங்க, பெரிய ஷெட்டு உள்ள ஒரு ஃப்ளைட் இருக்கும். அது அப்போது
ஏர்போர்ட்லேயே அந்த ஃப்ளைட்டை நிறுத்துறதுக்கான ஒரு இடம் இருக்கும். ஓகே, எல்லாமே வந்துட்டு லேண்ட் நிற்காது. சில ஃப்ளைட் வந்து ப்ரைவேட் ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா உள்ளே நிறுத்துறதுக்கு ஒரு இடம் இருக்கும். தட் இஸ் கால்ட் ஹேங்கர். அதுதான் நம்ம ஹேங்கர் சொல்லுவோம். ஏர்போர்ட்ன்றது போர்ட், ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் அண்ட் லேண்ட் பண்ணுறதுக்கான இடம். ஷெட்டுன்றது எதுவான ஷெட்டாக இருக்கலாம். பான்றது ஃபுட் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, இல்லை அனிமல்ஸ் வந்து ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு பேர் பான். அடுத்து a large bedroom of number of people in a school or institution. bedroom. ஓகே, பெட்ரூம் சொன்ன உடனே ஹாஸ்டல்ன்றது ஃபஸ்ட்டு வராது, அசம்பிளின்றது வராது. க்ரெஷ்ன்றது மேபி நிறைய பேர் தெரியாமல் இருக்கா, பட் தி ஆன்சர் இஸ் டாமிட்ரி. க்ரெஷ்ன்றது என்னென்னா இந்த பால்வாடின்னு சொல்லுவாங்களே, அதாவது க்ரெஷ், இதை க்ரெஷ்ன்னு சொல்லுவாங்க. பால்வாடி குழந்தைங்களை பராமரிக்கிற அந்த மோட்டசரி அப்படின்னு சொல்லுவாங்களே, டே ஸ்கூல், அதெல்லாமே க்ரெஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் தி ஆன்சர் இஸ் டாமிட்ரி. டார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாம் அப்படின்னா டு ஸ்லீப், தூங்குறதுக்கான ஒரு இடம். டார்மெண்ட்னு ஒரு வேர்டு இருக்கும். டார்மெண்ட் அப்படின்னா ஒரு விஷயம் இன்ஆக்டிவாக இருக்கும், விச் இஸ் இன்ஆக்டிவ், ரொம்ப ஆக்டிவாக இருக்காது. ஓகே, அது டார்மெண்ட். அடுத்து a group of people typically with vehicles or animals traveling together. So typically with vehicles, a group of people traveling together. அது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, that's called caravan. இப்போ இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி இருக்குது, அதுக்குள்ளே எல்லாமே இருக்கும், அது எல்லாரும் ஒன்றா ட்ராவல் ஆகும், ஒரு வீடு மாதிரி இருக்கும், அதுதான் கேரவன் சொல்லுவோம். அது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஷூட்டிங் பர்பஸ்க்காக நான் அதை தாண்டி இப்போ வந்து அது வந்து இதுவாக இருக்குது, ஒரு வேன் மாதிரி இருக்குது. ஒரு காலத்தில் அனிமல்ஸ், இப்போ குதிரை, யானை அந்த மாதிரி வச்சுட்டுலாம் போவாங்க. வித் வெஹிக்கல்ஸ் ஆர் அனிமல்ஸ் ட்ராவலிங் டு கெதர், அ குரூப் ஆஃப் பீப்புள், தட்ஸ் கால்ட் கேரவன். ட்ரூப்புன்றது மேக்ஸிமம் இந்த ஆர்மி, ஃபைட்டுக்கு போடுறவங்க, இல்லை ஸ்கவுட்ஸ் போடுறவங்க, இதெல்லாம் நம்ம ட்ரூப்ஸ்ன்னு சொல்லலாம். கேங்குன்றது யார் வேணால் கேங். சர்க்கஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நாடோடைய ஒரு இதுக்கு மாறி மாறி போவாங்க. ஆனால் அது பர்பஸ் என்னென்னா என்டர்டெயின்மெண்ட், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ தி ஆன்சர் இஸ் கேரவன். அடுத்து a large place in an institution for the care of those who are ill. A place in a large institution, a place in a large institution. ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனில் ஒரு சின்ன பிளேஸ் இருக்குது, எதுக்காகனா டு டேக் கேர் ஆஃப் தோஸ் ஹூ ஆர் இல். இதுக்கு ஆன்சர் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஹாஸ்டல்ன்றது ஃபார் அ பிளேஸ் பீப்புள் டு லிவ், அதனால் இது வராது. ஹேங்கர்ன்றது இப்போ தான் நம்ம பார்த்தோம், அது வராது. டார்மெட்ரி வராது. இன்ஃபர்மரி அப்படின்றது என்னென்னா, இது முக்கியமான வேர்ட் ஃபேர்ம். ஃபேர்ம்னா ஃபேர்ம்னா ஸ்ட்ரென்த், ரொம்ப உறுதி அப்படின்றதுங்களா, அதுதான் ஃபேர்ம், ஸ்ட்ரென்த் அப்படின்றது. அது கூட நான் இன்னொன்று ஆட் பண்ணும்போது, இன்னொன்றது நெகட்டிவ், இன்கேப்பபிள், இன்டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாள், அது மாதிரி வேர்ட்ஸ். அப்போ இன்னுன்றது ஒரு நெகட்டிவ். இன்ஃபார்ம்னா என்னென்னா, அப்போ ஃபேர்ம் கிடையாது. அப்போ ஃபேர்ம் இல்லைன்னா என்ன ஆகும், அது சிக்னஸ். அப்போ இன்ஃபர்மரின்றது தான் அ பிளேஸ் இன் அ லார்ஜ் இன்ஸ்டிடியூஷன் டு டேக் கேர் ஆஃப் த பீப்புள் ஹூ ஆர் சிக். ஸோ தி ஆன்சர் இஸ் இன்ஃபர்மரி. அடுத்து a group of stars. ஸ்டார் அப்படின்னு வந்தாலே நமக்கு முக்கியமான வேர்டு வந்து ஸ்டெல்லார். ஸ்டெல்லார்னா ஸ்டார். எத்தனை பேர் இந்த மூவி பார்த்துருப்பீங்க, இன்டர்ஸ்டெல்லார். இன்டர்னா பிட்வீன், ஒன்றுத்துக்கு ஒன்று. இன்டர்ஸ்டெல்லார்னா ஸ்டார்ஸ்க்கு நடுவில் நடக்கக்கூடியது தான் இன்டர்ஸ்டெல்லார். அதனால தான் அந்த மூவி இன்டர்ஸ்டெல்லார்னு வச்சுப்பாங்க, ஸ்டார்ஸ்க்கு நடுவில் நடக்கிறது. அப்போ இங்கேருந்து இன்னொரு ஸ்டார்னு ஒரு சோலார் சிஸ்டம், அவங்க இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போவாங்க அந்த மூவியில், அதனால தான் அது பேர் இன்டர்ஸ்டெல்லார். இப்போது குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ்னு வரும்போது ஃபஸ்ட்டு எப்படிலாம் பிளானட்ஸ் நமக்கு தெரியும், கண்டிப்பாக அதுக்கு ஸ்டாருக்கு சம்மந்தம் இல்லை. காங்கிரிகேஷன், ஆஸ்ட்ரானமி, இந்த ரெண்டு வேர்ட்ஸ். ஆஸ்ட்ரானாமி அப்படி நாம்னா நான் ஆல்ரெடி பார்த்தேன், நாம்னா லா, நாம்னா லா. ஆஸ்ட்ரோனா ஸ்பேஸ், ஸ்பேஸில் பிளானட்ஸ்லேருந்து எல்லாமே வரும். ஸ்பேஸை பற்றின லா படிக்கிறது தான் ஆஸ்ட்ரானமி. அப்போ அது ஸ்டார்ஸ் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல, அப்போ அது ஆன்சர் கிடையாது. காங்கிரிகேஷன் அப்படின்றது என்னென்னா, கிரெக்ன்ற வேர்டு எப்போ பார்த்தாலுமே கேதரிங்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணலாம். இல்லைனா ஃப்ளாக்னா மந்தை, ஃப்ளாக், ஹர்ட், இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்போ கூட்டமாக கூடுறது. காங்கிரிகேஷன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிலீஜியஸ் அசம்பிளிக்காக, ஒரு ரிலீஜியஸ் மீட்டிங்காக கூடுறதை தான் நம்ம காங்கிரிகேஷன் சொல்லுவோம். அப்போ அது பீப்புளை ரெஃபர் பண்ணி வருது, இட்ஸ் அ ரிலீஜியஸ் மீட்டிங். அப்போ இதுவும் கிடையாது. அப்போ இருக்க ஒரே வேர்டு வந்து கான்ஸ்டல். ஸ்டெல்னா ஸ்டார்னு சொன்னல, அப்போ அதான் ஸ்டெல்லேஷன். கான்ஸ்டலேஷன் இஸ் தி ஆன்சர். அடுத்து one who studies the occult meaning of numbers and their supposed influence on human life. ஸோ நம்பரோட எஃபெக்ட் ஒரு ஹியூமன் லைஃப்பை எப்படி கண்ட்ரோல் பண்ணுது அதை பற்றி படிக்கிறது. நம்பர்னு வந்துருச்சு, அப்போ என்னவா இருக்கும், நியூமராலஜிஸ்ட் தான் இருக்கும். இப்போ இதில் பாருங்கள், இந்த சில நேரத்தில் மேக்ஸிமம் கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. ஆஸ்ட்ரோனமருக்கும் ஆஸ்ட்ராலஜர் இதில் கன்ஃபியூஸ் ஆகலாம். ப்ராஃபிட் கண்டிப்பாக வராது. ப்ராஃபிட் வந்து யாருன்னா, இதுக்கப்புறம் மனித வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கணிச்சு சொல்கிற ஒரு ப்ராஃபிட். ஆனால் நீங்கள் எத்தனை நம்பர்னு வேர்டு கொடுத்துருக்காங்க, அப்போ அது கிடையாது. ஆஸ்ட்ரோனமருக்கும் ஆஸ்ட்ராலஜருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. லாஜ்னா சயின்ஸ்,
அப்போ ஆஸ்ட்ராலஜர் தான் அந்த ஜோசியம் பார்க்குறவர். அந்த ஒரு பிளானட்டோட பொசிஷன்ஸ் வச்சோ இல்லை ஸ்டார்ஸோட பொசிஷன் வச்சோ ஒரு ஹியூமன் லைஃப் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சு சொல்கிறவரை நம்ம ஆஸ்ட்ராலஜர்னு சொல்லுவோம். ஆஸ்ட்ரோனமர்ன்றது பிளானட்ஸோட மூவ்மெண்ட்டும் ஸ்டார்ஸோட மூவ்மெண்ட்டை மட்டும்தான் படிப்பாங்க. ஆனால் அது ஹியூமன் லைஃப்பை தான் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றத பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு இதில் நம்பிக்கை கிடையாது. அவங்க ஆஸ்ட்ரோனாமர் இந்த பிளானட்டோட பொசிஷனும் ஸ்டார்ஸோட பொசிஷனும் இந்த பர்டிகுலர் ஹியூமன் பீயிங்கோ ஹியூமன்ஸோட லைஃப்பை அஃபெக்ட் பண்ணுன்றது ஆஸ்ட்ராலஜர். ஆனால் இங்கே நம்ம நம்பரை பற்றி பேசுகிறனால இது ரெண்டும் வராது. தி ஆன்சர் இஸ் நியூமராலஜிஸ்ட். அடுத்து ஹேவிங் நோ பவுண்டரிஸ் ஆர் லிமிட்ஸ். இதை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கோம். தி ஆன்சர் இஸ் இன்ஃபைனைட். சரி, ட்ரெமெண்டஸ் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா ட்ரெமெண்டஸ்னால் ரொம்ப ஹியூஜ், ரொம்ப அதிகமாக. ஆக்சுவலி இந்த வேர்ட் பார்த்துப்பீங்க ட்ரெம்பிள், ட்ரெமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவிலாம் வந்திருக்கும். ட்ரெமாஸ்ன்றது என்னன்னா நிலநடுக்கம், நடுங்கிறது அப்படின்றது. ட்ரெம்பிள்னாலும் நடுங்கிறது. ட்ரெமெண்டஸ்ன்றது என்ன ரொம்ப ஹியூஜாக இருக்கும். அதை பார்த்தாலும் நம்ம கை கால் நடுங்கும். இல்லை அதுவே அவ்வளோ பெருசாக இருக்கனா அது எப்படி தாங்க அது நடுங்கி உடஞ்சி விழுந்துருமான்ற அளவுக்கு பயமாக இருக்குது. அந்த அளவுக்கு பெருசாக இருக்குதா ட்ரெமெண்டஸ். அதே மாதிரி எனார்மஸில் ஈனா எக்ஸிட், வெளியே அப்படின்னு வச்சுக்கலாம். நாம்னா நான் சொன்ன மாதிரி ஸ்டாண்டர்ட், நாம்னா ஒரு ஸ்டாண்டர்ட் லா அந்த மாதிரி இருக்குது. எனாமஸ்னா நார்மலாக இப்படி தான் இருக்கணும். அப்போ நார்மல்ன்றது என்ன சொல்லுவோம், அதுதான் ஸ்டாண்டர்ட், இதுதான் இப்படி தான் இருக்குன்றத நார்மல், அதான் நார்மல்ன்ற ஒரு வேர்டு வச்சுப்போம். அப்போ நார்மலாக இருக்கிறத விட பெருசாக இருந்துச்சுன்னா அதை தாண்டி போகும்போது தட் பிகம்ஸ் என்னார்மஸ். அதனால அது பேர் என்னார்மஸ். அதே மாதிரி கொலோசல்னால ஹியூஜ் அப்படின்றது. கொலோசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாச்சு இருக்கும் அப்போலோக்கு, அது பெரிய ஸ்டாச்சு, அது கொலோசியம் சொல்லுவாங்க. அது ரொம்ப பெருசாக இருக்கனால அந்த வேர்டு நாளடைவில் என்னாச்சுன்னா அது கொலோசியம்னா அந்த பர்டிகுலர் ஸ்டாச்சு தான் சொல்லுவோம். கொலோசியம்னா சம்திங் தட் இஸ் வெரி ஹியூஜ். இதில் இன்ஃபைனைட் மட்டும்தான், தட் ஹாஸ் நோ லிமிட், தட் ஹாஸ் நோ பவுண்டரி. ஓகே, அடுத்து a large case building or enclosure to keep birds. இப்போ பேர்ட்ஸ்ன்றதான் வேர்ட். இதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் நம்ம ஜூ எலிமினேட் பண்ணல. ஏன்னா ஜூன்றது இட்ஸ் போத் ஃபார் அனிமல்ஸ் ஆஸ் வெல் அஸ் பேர்ட்ஸ் இருக்கலாம். அப்போ அது வராது. அக்வாரியம், அக்வானா வாட்டர்னால் வாட்டர் லைஃப், அது ஃபிஷ் அது மாதிரி தான் வரும். அப்போ அதுவும் கிடையாது. அடுத்து அரேனா ஏவியரி. இதில் ஏவியரின்றது என்னென்னா ஏவியேஷன் அப்படின்றது என்னது, இல்லை ஏவியேட்டர்னா யார், அந்த பைலட்டை தான் நம்ம ஏவியேட்டர்னு சொல்லுவோம். ஏவியேஷனாக பறக்கக்கூடிய விஷயம். அப்போ ஏவியேஷனாக பறக்கிறது என்னென்னா பேர்ட்ஸ். அப்போ இந்த இடத்துல ஏவியர் தான் ஆன்சர். அரேனான்றது என்னென்னா சாண்ட், அரேனானா சாண்ட். அர்னைட் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. அர்னைட்ன்றது என்னென்னா மண்ணெல்லாம் சேர்ந்து ஒரு கல்லு கொடுக்குறது, சாண்ட்ஸ்டோன்னு சொல்லுவாங்க. அர்னைட்னா சாண்ட்ஸ்டோன், இதுதான் அர்னைட் சொல்லுவாங்க. அரேனானா சாண்ட். ஆனால் அரேனான்றது என்னென்னா ஒரு நீங்கள் அந்த ஹாலிவுட் மூவிஸை பார்ப்பீங்க, இப்போ நடுவில் வந்து ஒரு பிளே கிரவுண்ட் இருக்கும். அதை வந்து ஒரு மேட்ச் மாதிரி நடக்கும். இதை சுற்றி ஒரு பெரிய ஸ்டேடியம் இருக்கும். அப்போ இது ஃபுல்லாக சாண்டில் இருக்கும். இதில் தான் போட்டி நடக்கும். அதுதான் அரேனான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போது நம்ம இந்த பேர்ட்ஸ்ன்றதை வச்சு பேர்ட்ஸ்னால் பறக்கணும் ஏவியேஷன் ஏவியரி, அதை நம்ம வேர்டாக நம்ம எடுத்துடலாம். அடுத்து a sentimental longing for a period in the past அப்படின்னு போகுது. இதில் சென்டிமெண்டல் லாங்கிங், சென்டிமெண்ட்னு ஒரு வேர்டு இருக்குது, பாஸ்ட்னு வருது. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம போக வேண்டியது நாஸ்டாலஜியானா ஃபஸ்ட்டு நெஸ்ட்டுன்னு ஒரு வேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெஸ்ட்டு தான் நாஸ்டல்னு மாறி இருக்கும். நெஸ்ட்னா இட்ஸ் அ ஹோம் ஃபார் பேர்ட்ஸ். அப்போ வீட்டை பற்றின ஒரு ஞாபகம் வரா. அப்போ வீடு ஹோம்ன்றது இட்ஸ் எமோஷன். நான் ஆல்ரெடி சில வீடியோஸில் சொல்லியிருப்பேன், ஒரு நிமிஷம். எமோஷன். ஹோமுக்கும் ஹவுஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம்ன்றது இட்ஸ் ஃபேமிலி. வீடுன்றது கல்லுலால் செஞ்சப்பட்டது. ஆனால் இன்னொரு இடத்துல நம்ம வீடு எதை சொல்லுவோம்னா நம்ம ஃபேமிலி இருக்க இடத்த நம்ம வீடுன்னு சொல்லுவோம். அப்போ ஃபேமிலியாக இருந்துச்சுன்னா அது ஹோம், அதனால தான் ஹோம் லேண்ட்னு நம்ம சொல்லுவோம். ஹவுஸ்ன்றது வீடு. அப்போ இந்த இடத்துல ஹோமுக்கு ஒரு எமோஷன் இருக்கா, அந்த ஹோம்ன்றது தான் நெஸ்ட்டு தான் நாஸ்டா மாதிரி இருக்கும். நாஸ்டாலஜியா அப்படின்னா அந்த பழைய நினைவுகள் வர்றது. இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் அதெல்லாம் பற்றி நினச்சி பார்க்குது. அப்போ ஹோமுக்கு ஒரு ஃபீலிங் இருக்க மாதிரி நம்ம பாஸ்ட்க்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ தி ஆன்சர் இஸ் நாஸ்டாலஜியா. மெமரின்றதுல சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட் கிடையாது. அப்போ அது இல்லை. கிரேவிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் சாப்பிட்ற மாதிரி ஒரு கிரேவிங்ஸ் நம்ம சொல்லுவோம், அதுவும் கிடையாது. எமோஷன்றது என்ன சார்ட் ஆஃப் எமோஷன்றது கிடையாது. அப்போ இது எல்லாமே எலிமினேட் பண்ணது தி ஆன்சர் இஸ் நாஸ்டாலஜியா. அடுத்து to throw an event into confusion or disorder. இந்த கன்ஃபியூஷன் அண்ட் டிசார்டர் வந்துட்டாலே இப்போ எக்ஸ்ப்ளோட், டிட்டனேட், டிஸ்ரப்ட், எரப்ட். இல்லை எக்ஸ்ப்ளோட்னா வெடிக்கிறது, டிட்டனேட்னாலும் வெடிக்கிறது. அப்போ இது ரெண்டும் கிடையாது.
இந்த ரப்ட்னு முடிகிற வேர்ட்ஸ் என்றைக்குமே பாருங்கள், ரப்ட்னா பிரேக்கிங், பிரேக் ஆகுறது. ஓகே, ரப்சர்னு ஒரு வேர்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரப்சர்னா அதான் வால்ஸ் ரப்சர் ஆகுதுன்னா வால்ஸ் பிரேக் ஆகுது அர்த்தம். டிஸ்ரப்ட், எரப்ட், ஈனா எக்ஸிட். எரப்ஷன், வால்கானிக் எரப்ஷன் சொல்லுவாங்க. வால்கானிக் எரப்ஷன்னா அந்த மலைப்பிலேருந்து அதுலேருந்து அந்த குளம் வெளிவரும், வெடிச்சு பிடிக்கும், எரிமலை வெடிக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி மாதிரி வெளிவருது. அப்போ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. டிஸ்ரப்ட் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கும். டிஸ்ரப்ட்னு ஒரு வேர்டு இருக்கும், இன்டரப்ட்னு ஒரு வேர்டு இருக்கும். இன்டரப்ட், இன்டரப்ட்ன்றனா ஒரு விஷயம் நடந்துட்டு அதில் குறுக்கிடுறதுக்கு பேர் இன்டரப்ட். ஆனால் டிஸ்ரப்ட்னா ஒரு இடையூறு. அது சதறி அடித்து அது இதுக்கப்புறம் ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணி நல்லா போயிட்டு இருக்கிற விஷயத்தில் நாசப்படுத்தினாங்க, அது மாதிரி டிஸ்ரப்ட். ஸோ டிஸ்டர்ப்னா ஒரு விஷயம் இடையூறு பண்ணுறதுக்கு பேர் டிஸ்டர்ப், கன்ஃபியூஷன் ஆர் டிஸார்டர் அந்த மாதிரி. அப்போ நல்லா போயிட்டு இருக்க விடத்தில் யாராவது திடீர்னு யோசிச்சு பாருங்க, ஒரு மீட்டிங் நடந்து திடீர்னு போலீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த போலீஸ் பண்ணுறாங்க, அது டிஸ்டர்ப்ட் ஆச்சு. அப்போது அந்த இடத்துல ஒரு டிஸார்டர், கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகும். தி ஆன்சர் இஸ் டிஸ்டர்ப்ட். ஆர் சம்திங் தட் இஸ் டு யுவர் அட்வான்டேஜ் பட் ஹேப்பன் பை சான்ஸ். சான்ஸ் தான். ஸோ சான்ஸ்ன்றது பை சான்ஸ் நடந்துச்சு, அதை நம்ம லக்குன்னு சொல்லலாமா? லக்குன்னு சொல்லலாம், சான்ஸ்ன்னு சொல்லலாம். அப்படி சொல்கிறோன்னா லக்குக்கு இன்னொரு வேர்ட் பார்த்துருப்பீங்க, ஃபார்ச்சூன் சொல்லுவோம். ஃபார்ச்சுனேட்லி, அன்ஃபார்ச்சுனேட்லி, ரெண்டு வேர்டு இருக்கும். ஃபார்ச்சுனேட்னு வந்துச்சுன்னா லக்கெலாம் வந்துச்சு, அன்ஃபார்ச்சுனேட்லாம் பேட் லக். அப்போ இந்த முக்கியமான வேர்டு ஃபார்ச்சுவஸ். ஃபார்ச்சுவஸ் அப்படின்னா, ஃபார்ச்சுவஸ்னா பை லக் அப்படின்றது. சம்திங் தட் ஹேப்பன் டு யூ பை யுவர் அட்வான்டேஜ் பட் ஹேப்பன் பை சான்ஸ். ஒரு சான்ஸ், ஒரு லக்கில் நமக்கு நடந்த நல்ல விஷயம் ஃபார்ச்சுவஸ். பர்பஸ்ஃபுல் அப்படின்றது வேணுமென்றே. அப்போ இது கிடையாது, டெலிபரேட்ன்றதும் வேணுமென்றே. ஆக்சிடென்டல் அப்படின்னா, ஆக்சி இன்சி சிட் அப்படின்னா டு கட். வேர்ல்டு ரெண்டாக கட் பண்ணோன்னா வெஸ்ட் ஈஸ்ட்னு தான் இப்படி தான் பிரிக்க முடியும். வேர்ல்டு இப்படி பிரிக்க மாட்டோம், எப்போவுமே இப்படி லாங்கிடியூடில் தான் பிரிப்போம். அப்போது இந்த சைடில் இருக்க வெஸ்ட் இருக்குல்ல, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸாக தான் நம்ம ஆக்சிடென்டல் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுக்கு சம்மந்தமே இல்லை. அப்போ ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சுவஸ். ஆர் த ஆக்ட் ஆர் ஹேபிட் ஆஃப் டாக்கிங் இன் ஒன்ஸ் ஸ்லீப். இல்லை முக்கியமான வேர்டு என்ன? டாக்கிங். டாக்கிங் அப்படின்றதுனா லாக் அப்படின்ற வேர்டு எல்லாமே ஸ்பீச் பற்றி தான் வரும். எலக்யூஷன் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. எலக்யூஷன்றது என்ன? பேசுறது. அப்போ ஈனா எக்ஸிட், எலக்யூஷன்னா நமக்கு முள்ள இருக்கிறத நம்ம வெளியே சொல்கிறது, அதான் எலக்யூஷன். இல்லை லாக்ன்றது எல்லாமே பேசுறதை பற்றி தான் பேசும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, சம்ஒன் ஸ்லீப். ஸ்லீப்புன்றது சோம்னாம்புலிஸ்ட். சோம்னாம்புலிஸ்ட் அப்படின்னா தூக்கத்தில் நடக்கிறது. அப்போ சோம்ன்றது என்னன்னா ஸ்லீப். ஒரு வேர்ட் பார்த்துருப்பீங்களா, இன்சோம்னியா. இன்சோம்னியா தூக்கமின்மை, சாரி இன்சோம்னியா. அப்போ சோம்னா தூக்கத்தில், லாக்னா பேசுது. அப்போ சாம்னிலாக்கி. சாம்னிலாக்கி தான் அதுக்கான ஆன்சர். மோனோலோக் அண்ட் ப்ரொலோக் அண்ட் எபிலோக் ரெண்டு வேர்டு இருக்கும். இது சொல்லிடுறேன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எபிலோக்ன்றது என்னென்னா, ப்ரொலோக்னா முன்னாடி, எப்பினா பின்னாடி, எபிக் எண்டு வரைக்கும் அப்படின்றது எபிக். ப்ரொலோக்ன்றதுனா ஒரு புக்கை ஆரம்பிக்கும் போது அது புக்கை பற்றி சொல்கிறது ப்ரொலோக். அதை கடைசியாக ஒரு சம்மரி மாதிரி கொடுக்கறது எபிலோக். ஸ்டார்டிங் எண்டிங், இதான் ப்ரொலோக், எபிலோக். சாலிலாக்கி அப்படின்றது என்னென்னா, இதில் முக்கியமான வேர்டு பார்த்தீங்கன்னா சோலோ. சோலோனா தனிமை. ஒரு ட்ராமா நடக்கும், அந்த ட்ராமாவில் ரெண்டு கேரக்டர் ஒருத்தவங்க பற்றி பேசிப்பாங்க. ஆனால் திடீர்னு ஒரு சில கேரக்டர் எப்படி இருக்குன்னா, டப்புன்னு மக்கள்கிட்ட அவங்க மைண்டில் என்ன நடக்குதோ அதை பற்றி அவங்க டப்புன்னு பேச ஆரம்பிப்பாங்க. அந்த மக்கள் அப்படியே அட்ரஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க மக்கள்கிட்ட பேசுவாங்க தோன்ற தாட்ஸை, இது யாருக்குமே பர்டிகுலராக வைக்கக்கூடிய ஒரு டயலாக். அதான் சாலிலாக்கி. டப்புன்னு நடந்துட்டு இருக்கும், உடனே ஒரு கதாபாத்திரம் வந்து சொல்லுவேன், ஐயோ நான் என்ன செய்வேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆச்சு, நான் இப்போ யார்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே பேசிக்கும். யார்கிட்ட பர்டிகுலராக பேசுறது, அது சாலிலாக்கி. அப்போ அங்கே பேசுறது. மோனோலோக் அப்படின்றது என்னென்னா, ஒரு இப்போ இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஆஸ்கர்ஸ் விழாலாம் ஆரம்பிக்கும் போது ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு அந்த ஹோஸ்ட் வந்து ஒரு பேசுவார். அவர் என்ன தாட்ஸ், என்ன நினைக்கிறாரோ அது எல்லாத்தையும் பற்றி பேசுவார். அது மோனோலோக். அவர் ஒருத்தர் தனியாக வந்து பேசுவார். As a person who thinks that bad things are more likely to happen or who emphasizes the bad part of a situation. A person who thinks that bad things are more likely to happen or who emphasizes the bad part of a situation. அப்போ பேட், அதை பற்றி மட்டுமே ஏதாவது தப்பு தான் நடக்கும் அப்படின்றது. இந்த வேர்டை பார்த்தோன்னு தெரியும் நமக்கு. பெசிமிஸ்ட் அப்படின்னா நெகட்டிவ் தாட்ஸ், ஆப்டிமிஸ்ட்னா பாசிட்டிவ், இது நெகட்டிவ். கம்ப்ளைனராக கம்ப்ளைண்ட் தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் a person who thinks that bad things are more likely to happen, கரெக்டாக தான் நடக்குது, அப்போ பெசிமிஸ்ட்.
மிசாந்த்ரோபிஸ்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோப்னா ஆந்த்ரோபாலஜினா ஸ்டடி ஆஃப் ஹியூமன்ஸ். அப்போ இதை தான் நம்ம மிஸ்னா என்ன பார்த்தீங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ பர்சன் ஹூ ஹேட்ஸ் ஹியூமன் பீயிங்ஸ் இஸ் கால்ட் மிசாந்த்ரோபிஸ்ட். ஆனால் இந்த இடத்துல நமக்கு பெசிமிஸ்ட் தான் இருக்குது. ஏன்னா பெசிமிஸ்ட் தான் ஹூ திங்ஸ் தட் பேட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அப்போ ஆன்சர் பெசிமிஸ்ட். ஓகே, அடுத்த ஒரு பார்த்தீங்கன்னா அடுத்த சென்டென்ஸ் an imaginary ideal society free of poverty and suffering. வறுமையும் இருக்காது, கொடுமையும் இருக்காது. அப்படி ஒரு சொசைட்டி உருவாக்க முடியும், அப்படி ஒரு சொசைட்டி நம்மளால கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நம்புறதுக்கு பேர் யூட்டோப்பியா. இதில் இமேஜினரி ஐடியல் சொசைட்டி. ஓகேவா? இப்போ ஹெவன், பேரடைஸ் இது எல்லாமே சொர்க்கம் இதை சொல்லும். சொர்க்கம்ன்றது இப்போ இந்த உலகம் இருக்குது, அதே மாதிரி இன்னொரு உலகம் இருக்குது. இதில் வந்து அந்த உலகத்துக்கு போவோம் அப்படின்றது. ஆனால் இருக்க இந்த உலகத்தையே ஹெவன் மாதிரி மாற்ற முடியும், எல்லாருக்கும் பசி பட்னி இல்லாமல் இந்த மக்களை வந்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது ஐடியா பேர் தான் யூட்டோப்பியா. ட்ரீம்லேன்றது நம்ம கனவு உலகம், அதுக்குள்ளே என்ன வேணால் இருக்கலாம். அப்போ இது மூணுமே வராது. இந்த யூட்டோப்பியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் அப்படின்னு ஒரு வேர்டு வந்து டாப்னா பிளேஸ், டாபிக்கல் அப்படின்னா டாபிக்கல் ஆயின்மெண்ட்ஸ் அப்படின்னா டாபிக்கலாக ஸ்கின் மேலே தான் போட முடியும். அப்போ பிளேஸ். இதே மாதிரி டிஸ்டோப்பியான்னு இருக்கும். டிஸ்டோப்பியா அப்படின்னா ஒரு சொசைட்டி எப்பவுமே பாவர்ட்டி சஃபரிங்கில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது டிஸ்டோப்பியா. அது இல்லாமல் வைக்கிறது பேர் யூட்டோப்பியா. அதே மாதிரி எக்டோப்பியான்னு ஒன்று இருக்குது, என்டோப்பியா அப்படின்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் மெடிக்கல் டேர்ம்ஸ். என்டோப்பியா அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கன் எப்படி இருக்கணுமோ எங்கே இருக்கணுமோ அது மாதிரி அதான் இருக்குது அப்படின்றது என்டோப்பியா. ஆனால் எக்டோப்பியான்றது ஒரு பாடியோட ஆர்கன் வந்து எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இல்லை எந்த ஷேப்பில் இருக்கணுமோ அந்த மாதிரி இல்லை, கரெக்டான பிளேஸில் இல்லை அப்படின்னா அது எக்டோப்பியான்னு சொல்லுவாங்க. அப்போ குறைபாடு அப்படின்றது தான் எக்டோப்பியா. அப்போ டாப் அப்படின்னா பிளேஸ். யூட்டோப்பியா, டிஸ்டோப்பியா, எக்டோப்பியா, என்டோப்பியா. யூட்டோப்பியானா பாவர்ட்டியும் இருக்காது, சஃபரிங்கும் இருக்காது. டிஸ்டோப்பியானா பாவர்ட்டி அண்ட் சஃபரிங் இருக்கக்கூடிய சொசைட்டி தான் அப்படி டிஸ்டோப்பியா. எக்டோப்பியானா எது எங்கெங்கே இருக்கணுமோ அது இல்லை, அது எக்டோப்பியா. என்டோப்பியானா எது எங்கே இருக்கணுமோ அது இருக்குது, அது என்டோப்பியா. அப்போ டாப்னா பிளேஸ். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து a dynamic campaign for political, social or religious change. இதுக்கான வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா crusade. ஸோ கான்ஃப்ளிக்ட்ன்றது சண்டை, வாக்குவாதம். ஆனால் பொலிட்டிக்கல் டைனமிக் சேஞ்ச் ஃபார் பொலிட்டிக்கல் சோஷியல் அது வராது. வார், மியூட்டினி இது வராது. மியூட்டினி அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு தலைமை அதிகாரி இருப்பார், அவர் கீழே மக்கள் ஒரு தொண்டாற்றக்கூடிய ஆளுங்க இருப்பாங்க, அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த தலைமை அதிகாரியை கொல்றது பேரும் அவர் மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு பேரும் மியூட்டினி. நம்ம பார்த்த போல சிப்பாய் மியூட்டினி அப்படின்னு சொல்லிட்டு அதுதான். குரூசைடுன்றது என்னன்னா குரூஸ் அப்படின்னா கிராஸ். இந்த கிராஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிறிஸ்டானிட்டியில் பார்த்துப்பீங்களா, இயேசுநாதர் சுமந்து கொண்டு அந்த சிலுவை அதை கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. குரூசைடுன்றது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த கிராஸை பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு வார் போயிருப்பாங்க. அந்த வாரில் வந்துட்டு முஸ்லீம்ஸ் அப்போ ஆக்குபை பண்ணக்கூடிய இடங்களை வந்துட்டு அவங்க கைப்பற்றுவாங்க. இவங்களோட இடமா இருந்திருக்கும், அதை அவங்க கைப்பற்றிருப்பாங்க இஸ்லாமியருங்க. அது வந்து 11th 12th 13 ஒரு 4 centuries நடக்கும். 11th 12th 13 14 இது முடிவில் பீரியட் இந்த நடக்கும் ஒரு பெரிய போர். அந்த போர் வந்து குருசைடுன்னு சொல்லுவாங்க. குருசைடுனா அந்த கிராஸை நான் எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகிறேன். அது நாளடைவில் என்ன ஆக ஆரம்பிச்சுன்னா அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச். அப்போ அந்த இடத்துல இருந்துட்டு ஒரு ஐடியா, இப்போ இஸ்லாமிக் ஐடியா அந்த இடத்துல கிறிஸ்டானிட்டி ஐடியாவோட வந்து இருந்துச்சு. அப்போ இந்த சேஞ்ச் நடந்ததை பற்றி தான் குருசேடுன்னு சொல்லுவாங்க. காலப்போக்கில் குருசேடுக்கு மீனிங் என்னன்னா பொலிட்டிக்கல், சோஷியல் ஆர் ரிலீஜியஸ் சேஞ்ச். அப்போ ரிலிஜன்ற ஒரு வேர்டு வருது. அப்போ ரிலிஜன் வேர்டு வந்த உடனே க்ரூஸ் இதை மைண்டில் வச்சுக்கலாம். அடுத்து an arrangement of laws that is usually given as present கொடுப்போம். அப்போ என்னவா இருக்கும்? பொக்கே. இது ரொம்ப சிம்பிள். பொட்டிக்னா ஒரு ஷாப், அதை தான் நம்ம பொட்டிக்குன்னு சொல்லுவோம். பொட்டிக்ன்றது ஷாப்பில் ஃப்ளவர்ஸ் கொடுக்க மாட்டாங்க, ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கலாம், அதுதான் பொட்டிக். ஒன் ஹூ டஸ் நாட் பிலீவ் இன் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் கட், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர், அது ஏத்தியிஸ்ட். இல்லை நல்லா பாருங்க, அனார்கிஸ்ட்ன்றவர் யாருன்னா அனார்கி கொண்டு வரணும்னு பார்க்குறவர். அப்போ அனார்கின்றது என்னன்னா எந்த கவர்மெண்ட்டும் தேவையில்லை, மக்கள் அவங்களாவே பார்த்துப்பாங்க. அப்போது ஆட்சின்னு ஒரு வரதுக்கு முன்னாடி மக்கள் அவங்களாவே பார்த்துக்கிட்டு அந்த அனார்கியை கொண்டு வரணுன்ற பேர் தான் அனார்கிஸ்ட். ஈகோயிஸ்ட் அப்படின்றவர் யாருன்னா, ஈகோனா இங்கிலீஷில் ஐன்ற மாதிரி நான் அப்படின்றது, என்னை பற்றி மட்டுமே யோசிக்கிறது, தன்னை மட்டுமே யோசிக்கக்கூடிய ஒரு மனிதரை தான் நம்ம ஈகோஸ்ன்னு சொல்லுவோம். சினிக் அப்படின்றது யாரை சொல்லுவாங்கன்னா ஆக்சுவலாக சின்னா டாக். சினிக்கல் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கும். சினிக்கல்ன்றது என்னன்னா மக்கள் எல்லாமே செல்ஃபிஷ், நாய் மாதிரி செல்ஃபிஷாக தான் எப்பவுமே யோசிப்பாங்க, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆனால் அதுக்கு டாகுக்கு ஏன்னா அவங்க வந்து டாகை பார்க்கும்போது அவங்க அப்படி தான் பார்த்துருவாங்க. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம டாகுக்கு வந்து அந்த அளவுக்கு நம்ம ஏளனமாக நம்ம பார்க்க மாட்டோம். டாகை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப லாயலாக இருக்கும் நம்ம பார்ப்போம். ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படின்னா டாக்ன்றது ஒரு கீழ்த்தனமான ஒரு ஒரு உயிரினம். அதை தான் மக்கள் கூட கம்பேர் பண்ணுவோம். ஏன்னா நான் எப்படி தனக்குன்றது மாதிரி பார்க்குறதோ அதே மாதிரி மக்கள் அப்படி தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறதா சிலி. அடுத்து a person preoccupied with an unrealistically optimistic approach into life. Unrealistical அப்போ நடைமுறையில் இல்லாத ரியாலிட்டியிலே இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி அதை அடையணும் இல்லை அதை செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆப்டமிஸ்டிக் அப்ரோச் டு லைஃப். அந்த மாதிரி நான் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு இல்லாத விஷயங்கள்லாம் செய்யணும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளாக தான். அது என்ன சொல்லுவான்னா குவிக்ஸாட்டிக். இந்த வேர்டு வந்து இது பார்த்தீங்கன்னா இந்த வேர்டுக்கு மீனிங்லாம் இல்லை. இந்த வேர்டு யார் வேர்ட்லேருந்து வந்திருக்குன்னா டான் குவிக்ஸோட் அப்படின்னு ஒரு பர்சனோட வாழ்க்கை, அது வாழ்க்கை வரலான்னு கூட சொல்ல முடியாது, ஒரு புத்தகம். டான் குவிக்ஸோட்னு ஒரு புத்தகம் இருக்கும். ஒரு ஆள் இருப்பார், அவர் கூட வந்துட்டு அவருக்கு துணையாக இன்னொரு ஆள் இருப்பார். அந்த துணையாக இருக்க ஆள் வந்து அவங்கள எப்படி சொல்லுவாங்க, இஸ் பிராக்மேட்டிக்னு சொல்லுவாங்க. அந்த பர்சனை பிராக்மேட்டிக்னா எது வந்தால் ப்ராக்டிக்கலாக பார்ப்பார், நடைமுறைக்கு ஏற்றவாறு இருக்கிறது தான் ப்ராக்மேட்டிக். அதுதான் ப்ராக்டிக்கல் ரேஷ்னல். எல்லாமே ரேஷ்னல்ன்றது என்னன்னா எது ஒரு விஷயத்தோட உண்மைத்தன்மையை அறிஞ்சு பேசுறது ரேஷ்னாலிட்டி, ரேஷ்னல் அப்படின்னு சொல்லுவோம். ப்ராக்மேட்டிக்னா ப்ராக்டிகாலிட்டி, ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஆனால் குவிக்ஸாட்டிக்ன்றது என்னன்னா அவர் என்ன பண்ணுவார், வாழ்க்கையில் சுவாரஸ்யமான விஷயங்களை அனுபவிக்கிறதுக்காக அந்த கதை, அது பேர் டான் குவிக்ஸாட். அவர் வந்து வாழ்க்கையில் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும், ஆனால் ப்ராக்டிக்கலாக அவர் பார்க்க மாட்டார். அதனால குவிக்ஸாட்டிக்ன்றது என்னன்னா அன்ரியலிஸ்டிக்காக இருக்கக்கூடிய விஷயங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கு பேர் தான் குவிக்ஸாட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டான் குவிக்ஸாட் இதை நீங்கள் வேணால் கூகுள் பண்ணி பாருங்கள். அந்த புத்தகத்தை பற்றி நீங்கள் படிங்க. நான் பெருசாக படித்ததில்லை அந்த புத்தகத்தை, பட் இதான் அதோட கதை கரு. அடுத்து ஒன் ஹூ சூப்பர்வைசர்ஸ் இன் அன் எக்ஸாமினேஷன் ஹால். யார்? இன்விஜிலேட்டர். இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். அடுத்து a person appointed by two parties to solve a dispute. ரெண்டு பார்ட்டி சேர்ந்து ஒருத்தரை பஞ்சாயத்துக்கு வைக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அதை ஆர்பிட்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வேர்டு இருக்கும் ஆர்பிட்ரரி. ஆர்பிட்ரரி அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்னா, சப்போஸ் நான் ஒரு ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்ணிட்டேன். அந்த ஜட்ஜ் வந்து ரெண்டு தரப்போட வாதத்தை கேட்டது நியாயம் என்னவோ அதை மட்டும் தான் சொல்லுவார். அது யாருக்கு சாதகமாக இருக்குதோ இல்லை யாரை வந்து பாதிக்குமோ அதெல்லாம் பார்க்க மாட்டார், ஆனால் சொல்லுவார். அது வந்து ஜட்ஜ்மெண்ட் வேர்டிக். அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ஆர்பிட்ரரின்னு எப்போ சொல்லுவாங்கன்னா, சரி இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாதான் அது வந்து அவரோட பர்சனல் டிஸ்கிரிப்ஷன்லேருந்து அவர் கொடுப்பாரு. லா சொல்லுதோ இல்லையா அவர் சொல்லுவார். அப்போ ஜட்ஜ்மெண்ட் அவர் சொல்லும் போது இதை எதை பேஸ் பண்ணி சொல்கிறாருன்னா, ஒரு பிரச்சனை வரக்கூடாது, நல்லது நடக்கணுன்றதுக்காக ஆர்பிட்ரரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆர்பிட்டுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டு கன்சிடர், ஒரு விஷயத்தை கன்சிடர் பண்ணுறது இல்லைன்னா ஜட்ஜ் பண்ணுறது. அப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட்ன்றதுக்கான நாலேஜ் வந்து அவர் கான்ஸ்டியூஷன்ல இருந்தோ இல்லை ஜட்ஜ்மெண்ட் புக்கில் இருந்து எடுத்துக்க மாட்டார். அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸோட அவர் மனசை பொறுத்து அது வரும். அந்த மனசை பொறுத்து வரதுக்கு பேர் தான் ஆர்பிட்ரேட்டர். அப்போ ஆர்பிட்ரேட்டர் என்ன பண்ணுவார், ரெண்டு தரப்பு வைப்பாங்களே, அப்போ அவர் பஞ்சாயத்து முடிச்சு வைப்பார். அவர் நியாயத்தை பேச மாட்டார். நியாயன்றது வேற, தீர்வுன்றது வேற. தீர்வு எப்பவுமே நியாயமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? அதனால தான் ஆர்பிட்ரரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சில ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து இட்ஸ் ஆர்பிட்ரரி அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அதுதான் கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் கிடையாது, ஆனால் அதுதான் தேவையான ஜட்ஜ்மெண்ட். ஓகே, அது ஆர்பிட்ரரின்னு சொல்லுவோம். அனார்கிஸ்ட் நமக்கு தெரியும், ஏத்திஸ்ட் தெரியும், ஆடிட்டர் தெரியும். இதெல்லாம் அதுக்கான ஆன்சர் கிடையாது. அடுத்து குரூப் ஆஃப் பீப்புள் டிபிக்கல் வெஹிக்கல்ஸ். இந்த ஆல்ரெடி பார்த்துட்டு கேரவன், கேஷே, பேட்டரி, கார்கோ இதெல்லாம் கிடையாது. பேட்டரின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் எல்லாமே வச்சுக்கக்கூடிய ஒரு இடத்த தான் நம்ம பேட்டரின்னு சொல்லுவோம். பேட்டரிக்கு நிறைய மீனிங் இருக்குது. ஒரு இடம் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் மட்டுமே வச்சுக்கூடிய இடத்த நம்ம பேட்டரின்னு சொல்லலாம். அடுத்து ஸ்டேட் ஆஃப் பீயிங் சப்ஜெக்ட் டு டெத். டெத் அப்படின்னாலே ரெண்டு வரும். ஒன்று மார்ட்ன்ற வேர்டு வரலாம், இல்லை மார்பிட் அப்படின்ற ஒரு வேர்டு வரலாம். அப்போ என்னன்னா இம்மோர்டாலிட்டி வராது, டெட்லி வராது. டெட்லியை நீங்கள் பார்க்கும்போது டெத் கூட கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். டெட்லின்றதுனா டெத்தை வர வைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இங்கே என்ன கேட்குறாங்கன்னா, ஸ்டேட் ஆஃப் பீயிங் சப்ஜெக்ட் டு டெத். எதுவாக இருந்தாலும் அதுக்கு முடிவு சாகக்கூடிய தன்மை உடையது, அப்போ உயிரிழக்கக்கூடிய தன்மை உடையது. அப்போ டெட்லின்றதுனா அது உயிரை பறிக்கக்கூடிய தன்மை உடையது. டெட்லி வெப்பன்னா அது நீங்கள் ஏஞ்சிங்கன்னா அது உயிரை கொண்டுடும். ஆனால் சப்ஜெக்ட் டு டெத்னா அதுக்கு வந்து எண்ட் இருக்குது, அதுக்கு ஒரு முடிவு இருக்குது அப்படின்றது. ஸோ மார்டாலிட்டி அண்ட் மார்பிடிட்டி இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, மார்டாலிட்டின்றது இறக்கக்கூடியவங்க, மார்பிடிட்டின்னா எத்தனை பேர் நோயினால் அவதிப்படுறாங்க, அது மார்பிடிட்டி. அப்போ இறப்புன்றது இறக்கிறதுக்கான நோய் வர்றதுல ஒருத்தவங்களுக்கு நோய் தாக்குதல், அது மார்பிடிட்டி. இப்போ ஒரு சொசைட்டி எடுப்பாங்க, ஒரு பீப்புள் ரெண்டு எடுப்பாங்க, இந்த நோய் எத்தனை பேர் தாக்குச்சுன்னு பார்ப்பாங்க, அது மார்பிடிட்டி. அது நோயினால எத்தனை பேர் இறந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது மோர்டாலிட்டி. அப்போ இந்த இடத்துல ஆன்சர் வந்து மோர்டாலிட்டி.
மார்பிடிட்டிக்கு இன்னொரு இருக்குது. மார்பிட்னா டெட் பாடின்னு ஒரு மீனிங் இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா மார்பிடுன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, எப்போ பாரு அவங்க மைண்டுன்றது அந்த சாவு அதை பற்றியே பேசுவோம், நெகட்டிவாகவே தோணும். சாவு பற்றினே திருப்பி திருப்பி பேசியிருப்பாங்க, அதை பற்றி எழுதுறது, அதை பற்றி பேசுறது, அந்த மாதிரி இருக்கவங்கள மார்பிடிட்டின்னு சொல்லலாம். ஆனால் சப்ஜெக்ட் டு டெத்ன்றது என்னன்னா, இதுக்கு அழிவு இருக்குது அப்படின்னு சொல்றது மொர்டாலிட்டி. அடுத்து மியூசிக்கல் காம்போசிஷன் மேட் அப் ஆஃப் சீரீஸ் ஆஃப் சாங்ஸ் ஆர் ஷார்ட் பீசஸ். சீரீஸ் ஆஃப் சாங்ஸ், சீரீஸ்னா 4-5 அப்படி எல்லாம் சேர்ந்து வர்றது அந்த மிக்சர். அப்போ இது ஒரு மிக்சராக நான் பார்க்கலாம்ல. இந்த மிக்சர் வந்துச்சுன்னா நமக்கு மெடில் அப்படின்னு ஒரு வேர்டு வரும். இந்த வேர்டை நீங்கள் அடிக்கடி நான் வந்து நம்ம ரூட் வேர்ட் சீரீஸ்லாம் பார்த்துருவோம். மெடில் அப்படின்னா தலைகிடல், கலக்குதல் அப்படின்ற ஒரு மீன் இருக்கும். மெடில்னா ஒரு 2 பேர் ஒருத்தவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது, அதை நீங்கள் போய் தலைகிடுறீங்களா, அப்போ நீங்களும் போய் அதில் கலக்குறீங்க, ஒன்றாகுறீங்க, அதுதான் மெடில். டோன்ட் மெடில் இன் திஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா இதில் தலைகிடாதீங்கன்னு அர்த்தம். அப்போ மெட்னு ஒரு வேர்டு இருக்கா, அப்போ அதுக்கு பேர் மெட்லி. மெலடி கிடையாது, மெட்லி. மெட்லின்றது என்னன்னா ஏஆர் ரஹ்மான்ஸ் மெட்லி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுள் போட்டிங்கன்னா ஏஆர் ரஹ்மானோட பாட்டு எல்லாத்தையுமே ஒரு குரூப் பாடிட்டு இருப்பாங்க. அவங்க ஏஆர் ரஹ்மானோட பாட்டு மட்டுமே பாட்டு அது சீரியஸாக பாடுவாங்க, அதுதான் மெட்லி. லிரிக், பேண்ட், ஆர்கெஸ்ட்ரான்றது அந்த அந்த குழுவோட பேர் தான் ஆர்கெஸ்ட்ரா. அப்போ இதெல்லாம் வராது, தி ஆன்சர் இஸ் மெட்லி. ஸோ மெட் அப்படின்னா மெடில் அப்படின்னா மிக்சர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த பர்சன் ஹூ என்டர்டெயின்ஸ் பீப்புள் பை டூயிங் டிஃபிகல்ட் ஃபீட்ஸ். நான் சொன்னோம்ல என்டர்டெயின் பண்ணுறதுக்காக பண்ணுறது, அப்போ ஆக்ரோபெட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோன்னு நினைக்கிறேன். ஓகே, பார்க்கலையா? சரி, ஆக்ரோபெட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆக்ரோனா ஹை, இந்த மேலே ஹைட்டாக எழும்புறதுக்கு பேர் ஆக்ரோபெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் மேலே ஒருத்தர் எழும்பி நிற்பாங்களா, அது ஆக்ரோபெட். ஆஸ்ட்ரோனாட் கிடையாது, காஸ்மோனாட். நான் சொன்னேன் ஆஸ்ட்ரோனாட் காஸ்மோனாட் ரெண்டும் ஒன்று தான், ஆனால் இது ரெண்டும் அதுக்கான ஆன்சர்ஸ் கிடையாது. பர்ஃபார்மர், காமெடியன் தான் சொல்லுவோம். ஆனால் டிஃபிகல்ட் ஃபீட்ஸ்னா நம்மளால இயல்பாக பண்ண முடியாத விஷயங்களை, உடம்பு வளைக்கிறது, மேலே ஏறுறது, அது எல்லாமே ஒரு ஜிம்னாஸ்டிக்ஸ் அதெல்லாம் பண்ணுறது எல்லாமே ஆக்ரோபெட்டில் வரும். அடுத்து a secret or disguised way of writing. a secret or disguised, சீக்ரெட்னு ஒரு வேர்டு வந்துச்சு, இதுக்கான ஆன்சர் சைஃபர், டிசைஃபர், 2 வேர்டு இருக்கும். சைஃபர்ன்றது ஒரு கோடு வச்சு ஒரு விஷயத்தை எழுதி அனுப்புவாங்க, அது படித்தா நமக்கு புரியாது, அந்த கோடு யாருக்கு தெரியுமோ அவங்களுக்கு புரியும். அப்போது ஒரு வார் டைம்லாம் பார்த்தீங்கன்னா எனிமியை தாண்டி நம்ம ட்ரூப்ஸ்லாம் பற்றி இப்போ இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரூப்ஸ் இன்னொரு கண்ட்ரியில் வச்சுருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பணும், அந்த மெசேஜ் எப்படி போய் சேரணுன்றது இருக்குது. அந்த மெசேஜ் அனுப்பும்போது நடுவில் இந்த மெசேஜ் யாராவது வாங்கி எனிமி நாட்டே வாங்கி பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அவங்களோட பிளானாக புரிஞ்சிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, சைஃபர் பண்ணுவாங்க, அது ஒரு கோட் பண்ணி அவங்களுக்கு அனுப்புவாங்க, அதை அவங்க டிசைஃபர் பண்ணுவாங்க. இப்போ சைஃபர்னா கோட் பண்ணுறது, டிசைஃபர்னா இருக்குது, அது சீக்ரெட் ரைட்டிங். இதான் ஆன்சர். எம்ப்ளம், சிம்பிள்ஸ், பசில், இது எதுவுமே பசில்ன்றது அகைன் சீக்ரெட் தான், ஆனால் பசில்ன்றது டயக்ராமாக கூட இருக்கலாம். ஆனால் சைஃபர் மட்டும்தான் ரைட்டிங், இங்கே முக்கியமான வேர்ட் ரைட்டிங். அடுத்து an incongruous chaotic mixture. chaotic incongruous, காங்கிரஸ் வந்து ரொம்ப சத்தமாக, அதுக்கான வேர்ட் கேக்கோஃபோனி. கேக்கோ அப்படின்னா பேட் அப்படின்றது அர்த்தம், ரொம்ப சத்தமாக, பேட் ஆர் டிமீனிங் அந்த மாதிரி வேர்ட்ஸ் கொடுக்கலாம். கேக்கோஃபோனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நமக்கு இறைச்சலாக இருக்கக்கூடிய, சத்தமாக இருக்கக்கூடிய, நமக்கு கேட்டாலும் நமக்கு தாங்க முடியாத ஒரு விஷயத்தை தான், அதுதான் கேக்கோஃபோனின்னு சொல்லுவாங்க. ஹார்மோனின்னு என்ன, ஒரு கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும், அப்போ இது அதுக்கான மீனிங் கிடையாது. மெலடின்றது என்ன, நம்ம மெலடி சாங்ஸ் கேட்கலாம், ரொம்ப மென்மையாக இருக்கக்கூடிய சாங்ஸ், அதுவும் கிடையாது. டிஸ்கார்ட் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா, கார்டுனா ஹார்ட், அதுக்கு தான் கார்டுன்னு கொடுப்பாங்க. 2 வேர்டு இருக்கும், கன்கார்ட், டிஸ்கார்ட், இந்த மாதிரி இருக்கும். கன்கார்டுன்றதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனசு ஒத்து போய் ஒரு விஷயத்தை செஞ்சால் அது கன்கார்ட், ஒரு அக்ரிமெண்ட். மனசு 2 பேர் ஒத்து போய் ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம், நம்ம 2 பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நம்ம 2 பேரும் மனசு ஒத்து போய் இப்போ இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், இப்படி ஒரு வேலை செய்யாது கன்கார்ட். மனசு ஒத்து வராமல் ஒரு விஷயத்தை, அது அப்போ ஒரு வெறுப்பு வர்றதுல, அதுதான் டிஸ்கார்ட். எனக்கு இதில் உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்கிறது டிஸ்கார்ட். ஆனால் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, மிக்சர் தான் சொல்கிறாங்க. அப்போ கேக்கோஃபோனின்றதான் இருக்கும். இப்போ இந்த வேர்டெலாம் பார்ப்போம், கேக்கோ எத்திஸ்னா எத்துனா எத்திக்ஸ். எத்திக்னா ஒருத்தவங்களோட கஸ்டம், பிஹேவியர், அதுதான் எத்திக் அப்படின்னு சொல்லுவோம். கேக்கோ எத்திக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட் பிஹேவியர் அப்படின்ற மீனிங் கொடுக்கும். ஃபேமிலி ஆஃப் யங் பேர்ட்ஸ், யங்லிங்ஸ் அப்படின்னு வரும்போது நிறைய பேர் ஆஃப் ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணுங்க, ஆனால் பேர்ட்ஸை பற்றி பேசும்போது என்றைக்குமே ப்ரூடுன்ற வேர்டு தான் யூஸ் பண்ணணும், லிட்டர் கிட்ஸ் வராது. அடுத்து a short rest or sleep taken after lunch. லஞ்சுக்கு அப்புறம் தூங்கக்கூடிய தூக்கம். இப்போ தூக்கத்தை பற்றி பேசும்போது ஸ்லம்பர், டோஸ், சியஸ்டா, லெஷர்ன்றது ஓய்வு எடுக்கிறதா, அது தூங்குறதுக்கான அவசியம் கிடையாது. லெஷர்ன்றது நம்ம லைஃப் லெஷராக கம்ஃபர்டபுளாக வச்சுக்கூடியது, கம்ஃபர்டபிலிட்டி நம்ம சொல்லலாம், அப்போ அதுக்கு கிடையாது.
இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லம்பர்ன்றது தூக்கம், அவ்வளோதான். டோஸ்ன்றது சின்ன தூக்கம், ஆனால் அந்த தூக்கம் ஒரு டேயில் எந்த பார்ட்னராக இருக்கா, மேக்ஸிமம் மார்னிங்காக இருக்கும், காலையிலே தூங்குவாங்களா, அது டோஸ் ஆஃப்னு சொல்லுவாங்க. ஆனால் சியஸ்டா அப்படின்றத 6th hour அப்படின்னு சொல்லலாம். 6th hourன்றது என்னன்னா, சூரியன் உதிச்சு அந்த சூரியன் உதிச்சதுலேருந்து 6 மணி நேரம், சூரிய உதிச்சதுலேருந்து 6 மணி நேரத்தில் என்ன வரும்னா கரெக்டாக நமக்கு லஞ்ச் தான் வரும். அந்த லஞ்சுக்கு அப்புறம் தூங்குறது பேர் தான் சியஸ்டா. ஸோ சியஸ்டா தான் இதுக்கான ஆன்சர். இதெல்லாம் நீங்கள் அப்படியே வீடியோ பார்க்கும்போது உங்கள் மைண்டில் இதெல்லாம் ஏதும். எக்ஸாம்பிள் வேணால் சியஸ்டா 6th hour அப்படின்றது, சியஸ்டா வந்து ஃப்ரெஞ்ச் வேர்டு, இது இங்கிலீஷ் வேர்டே கிடையாது. நம்ம பார்த்து நிறைய வேர்டு இங்கிலீஷ் வேர்டே கிடையாது. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சிலேருந்து வந்திருக்கும். ஓகே, 6th hourன்னு சொல்லுவாங்க, அதுதான் சியஸ்டா நமக்கு. அடுத்து, a corporation made up of number of different companies that operate in diversified fields. diversified அப்படின்னா அதான் பன்முகம் கொண்டது. கோரிலேஷன், கங்க்ளாமரேட், அக்ரிமெண்ட், அசோசியேஷன். கோரிலேஷன் தான் சொல்லுவாங்க, ஆனால் டிஃப்ரென்ஸ்ன்றது இதில் வரலை. ஆக்சுவலாக இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கங்க்ளாமரேட். கங்க்ளாமரேட்டுக்கும் கிளாம் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பால், ஸ்பியர் இந்த மீனிங் கொடுக்கும். ஏன் இப்போ நம்ம குளோபுன்னு சொல்கிறோன்னா, குளோபுன்றது பார்த்தீங்கன்னா பால், ஸ்பியர் இந்த ஷேப்பில் தானே இருக்கும், அதனால் அது குளோபுன்னு சொல்கிறோம். அதில் தான் வந்துச்சு. அப்போ குளோபுன்றது அது உருவாங்கினது பார்த்தீங்கன்னா நிறைய மிக்சர் வச்சு உருவாக்க. இப்போ குளோபை நீங்கள் பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் மினரல்ஸ், ராக்ஸ்ன்னு வச்சுப்போம், ராக்ஸ் அண்ட் சாண்ட் அது மாதிரி இதுதான். அப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மினரல்ஸ் எல்லாம் சேர்ந்தாதான் ஏர்த்ன்ற ஒரு பாலை அதை கிரியேட் பண்ண முடியும். நான் ஜியாகிரபிக்கலாக இது பேசுகிறேன். அப்போ கிளாம்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மினரல்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ், சாண்ட்ஸ் இதெல்லாம் வரது தான் கிளாம். கங்க்ளாமரேட் அப்படின்றது என்னன்னா, நான் சொன்ன மாதிரி கார்பரேஷன் மேட் ஆஃப் நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ், இல்லைனா ஒரு கம்பெனி நம்பர் ஆஃப் கம்பெனிஸாக அது மாறிக்கும். இப்போ நீங்கள் டாட்டா பார்த்துருப்பீங்களா, டாட்டா வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் நிறைய பேரில் செய்வாங்க, அதுதான் கங்க்ளாமரேஷன் அப்படின்னு சொல்கிறது. கங்க்ளாமரேட்னா டைவர்சைட் ஃபீல்ட்ஸ், ஒரு கார்பரேஷன்றது நிறைய ஃபீல்ட்ஸில் ஒர்க் பண்ணுறது கங்க்ளாமரேஷன். ஆனால் எல்லாத்தையும் ஒரே இதுக்குள்ளே கொண்டு வரது பேர் அசோசியேஷன். அசோசியேஷன்னா ஒன்றுக்குள்ளே கொண்டு வரது. அப்போ கங்க்ளாமரேஷன் டிஃபரன்ஸ், தி ஆன்சர் இஸ் கங்க்ளாமரேட். அப்போ எல்லாத்தையும் ஆர்டர் வந்துட்டு நிறைய, இந்த ஆர்டர் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த ஆர்டரில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லாம் வந்து செய்கிறது கங்க்ளாமரேட். அதுமாரி அக்ளாமரேட்னு ஒன்று இருக்கும். அக்ளாமரேட்ன்றது என்னென்னா அதே மாதிரி ஆர்டர் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸில் எல்லாமே கம்பைன் பண்ணியிருப்போம், ஆனால் அது எல்லாமே ஆர்டராக இருக்காது, ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருக்கும், மெஸ்ஸான மாதிரி இருக்கும், கலஞ்சி ஒரு ஆர்டர் டிஸ்ஆர்டர்லியாக இருக்கிறது பேர் அக்ளாமரேட். அக்ளாமரேட் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி மீனிங் கொடுத்தாலுமே ஒரு சின்ன டிஃப்ரெண்ட். கங்க்ளாமரேட்னா எது எங்கே இருக்கணுமோ எல்லாத்தையும் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி அங்கே அழகாக கொண்டுரும். ஒரு ஸ்டோன் எடுக்கிறோம், நம்ம சொல்கிறதுல சாண்ட் ஸ்டோன். இந்த சாண்ட் ஸ்டோன்றது எப்படின்னா நிறைய 2-3 டைப்ஸ் ஆஃப் மண்ணெல்லாம் சேர்ந்து காலப்போக்கில் அது ஒரு ஸ்டோனாக கிரியேட் ஆகிருக்கும், அது சாண்ட் ஸ்டோன், அதில் கங்க்ளாமரேட் ஆகிருக்குன்னு நம்ம சொல்லலாம். அடுத்து, an examination of dead body to determine the cause of death. எப்போ இறந்தார், எப்படி இறந்தார், அது போஸ்ட்மார்ட்டம். மார்ட்னா என்ன பார்த்துருக்கோம், மார்டாலிட்டி, மார்டல், அப்போ சாகக்கூடிய, அப்போ செத்தப்புறம். மார்ட்னா சாவு, செத்தப்புறம் தான் போஸ்ட்னா செத்தப்புறம். சைட் அப்படின்னா டெத். ஹோமிசைட்னா ஹோமோனா ஹியூமனை கொள்றதுக்கு பேர், ஒரு ஆளு கொள்றதுக்கு பேர் ஹோமிசைட். அதனால அவனை கொள்ளிட்டான சூசைட். அந்த மாதிரி அனாலிசிஸ் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அடுத்து, a person who presents a radio television program. யாரா இருப்பா, ஆங்கர். இதுதான் அதுக்கான ஆன்சர். காமெடியன் கிடையாது, கொரியோகிராஃபர் கிடையாது, ஆக்டர் கிடையாது. அடுத்து, the art of effective persuasive speaking or writing. persuasiveனா persuade பண்ணுறது, நான் சொல்கிற விதத்திலே நீங்கள் கவர்ந்து அதை ஒத்துக்கிட்டு அதுபடி செயல்பட ஆரம்பிச்சு, அதை persuade பண்ணுறதுன்னு அர்த்தம். the art of effective or persuasive writing or speaking. நம்ம பேசும்போதே அது அப்படி கவர்ற மாதிரி பேசுவாங்க, இல்லை அது அவங்க மேலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், அவன் வந்து நிலாவுக்கு சென்று அந்த நிலாவை பிடிச்சிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு நிலாவுக்கே போயிட்டு வந்து நிலாவை பிடிச்சிட்டு வந்தான்னு கிடையாது. அப்போ அந்த அளவுக்கு அவனுக்கு வந்து அதில் ஈடுபாடு இருந்துச்சு. நீங்கள் கேட்டிங்கன்னா நான் நிலாவே கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டால் நிலாவை கொண்டு வர முடியுமா, சாத்தியமே கிடையாது. ஆனால் நிலாவை கொண்டு வருவன்றது என்னென்னா உங்கள் மேலே நான் எவ்வளோ அன்பு வச்சுக்கன்னு காட்டுறது. அப்போ அந்த மாதிரி பேசுகிறாங்கல்ல, அதுதான் நம்ம பெர்சுவேசிவ்னு சொல்லுவோம். அப்படி பேசினா தட்ஸ் கால்ட் ரெட்டோரிக். பம்பாஸ்டிக் அப்படின்றத பொம்பார்ட்மெண்ட், ரொம்ப ஒரு விஷயத்த ரொம்ப அடித்து ஆணித்தனமாக ஒரு விஷயத்த சொல்லுவான், ஆனால் அதில் வந்து கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும், மீனிங் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆனால் சத்தம் அதிகமாக இருக்கும். பொம்பார்ட்மெண்ட் சொல்லுவோம்ல, ஓங்கி அடிக்கிறது பொம்பார்ட்மெண்ட், அது கிடையாது. போயட்ரின்றது கவிதை, அதுவும் கிடையாது. ஆர்கேக்ன்றது என்னென்னா பழங்காலம். ஆர்க்குனா முதன்மை, பழையசு அப்படின்ற மீனிங் போயிடும். இது எதுவுமே கிடையாது. ஆன்சர்ஸ் ரெட்டாரிக். அடிக்கடி பார்ப்பீங்க ரெட்டாரிக்கல் கொஷின்.
ரிட்டாரிக்கல் கொஷின்றது என்னென்னா, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது தப்பு நான் சொல்கிறேன், ஒரு விஷயத்தை என்ன பண்ண நீங்கள் சொல்லுங்கள் இது எனக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். எனக்கு பண்ண விருப்பம் இல்லை, அந்த பண்ண விருப்பம் இல்லாதுன்னு நான் சொல்கிறத நான் எப்படி சொல்லுவேன்னா, நான் ஏன் செய்யணும், நான் எதுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க கேள்வி கேட்குறேன் நான் ஏன் செய்யணுன்றது, நான் செய்ய மாட்டேன்றது அந்த மாதிரி ஒரு கேள்வியில் சொல்கிறாங்க. அப்போ இந்த கேள்வி கேட்கறதுக்கான அர்த்தம் கேள்விக்கு பதில் வரணுன்றதுக்காக இல்லை, இந்த கேள்வி மூலியமாக நான் ஒரு விஷயத்த சொல்ல வரேன், அது ரிட்டாரிக்கல் கொஷின். அப்போ அது கேள்வியே கிடையாது, கொஷினே கிடையாது, அது ஒரு ஒரு விஷயத்தை நான் சொல்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வழி, அவ்வளோதான். அடுத்து, a person employed to drive a private car or hired car. ஒரு காரை ஹையர் பண்ணி அதை ஓட்டுறவர், எப்படியும் பைலட்டு கேப்டனு இவங்க யாரும் இருக்க மாட்டேன். எஸ்கார்ட்ன்றவங்க என்னென்னா அந்த கார் கூட வரவங்கள எஸ்கார்ட் பண்ணுவாங்க, அதுவும் கிடையாது. ஆன்சர் இஸ் ஷாஃபர். ஓகே, ஸோ அவ்வளோதான் வேர்ட்ஸ். நம்ம 2021ஓட சிஜிஎல்கான Tier 1 வெக்காப்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். சாரி, இது ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் இதை நம்ம பார்த்தோம். இதே மாதிரி 2020, 2019 இப்போ நம்ம பார்க்குறதுல நம்ம எப்படி ஒரு வேர்டு அப்ரோச் பண்ணால் அதுலேருந்து நம்ம சில வேர்ட்ஸை பார்க்குறோம், அந்த வேர்ட்ஸ்லேருந்து இந்த வேர்டோட மீனிங் நம்ம எடுத்து பார்க்குறோம். இது நம்ம விதைகள் சீரீஸை ரெகுலராக ஃபாலோ பண்ண எல்லாருக்குமே இதை நான் எப்படி பண்ணுறேன்றது உங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் நீங்கள் பண்ணனா, இது வரைக்கும் நீங்கள் இப்போ நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இது வரைக்கும் இருக்க ஒரு ஐடியாவை கிரியேட் பண்ணி இப்போ நம்ம Tier 1 மட்டும் கிராக் பண்ணுவோம். Tier 2க்கு ஏற்ற மாதிரி நம்ம சில மெட்டீரியல்ஸை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இப்போ இந்த செஷன் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி முடிஞ்சால் இதை நீங்கள் ஷேர் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் ஷேர் பண்ணி வரும்போது என் சேனல் வளரும்போது என்னாலையும் இது மாதிரி நிறைய விஷயத்த பண்ண முடியும். இப்போ நான் வந்து ஃபுல் டைம் இன்னொரு இடத்துல பண்ணுறேன், பட் இதுக்கு டைம் எப்போ ஒதுக்க முடியும்னா இதுக்கான ஆடியன்ஸ் ஒன்று இடத்துல வந்தாங்கன்னா அதுக்கு எது மாதிரி நல்ல டைம் இது பண்ண முடியும். ஸோ இந்த கான்டென்ட் நிஜமாலே உங்களுக்கு ஒர்த்தாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள்.